ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் சித் அண்ட் இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 7th ஜூன் 2024க்கான தி ஹிந்து சுடோக்கு பசில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு 2 ஸ்டார் பசில் சரிங்களா. ஸோ அதனால் ஈஸியாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நேக்கட் சிங்கிள்ஸையும் பென்சில் நோட் டேக்கிங்கும் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் சப்கிரியில் பார்த்தீங்க அப்படின்னா 1 நம்பர் இல்லை. செகண்ட் சப்கிரியில் இருக்கக்கூடிய இந்த 1 இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும் அண்ட் இந்த 1 இந்த ஒரு இடத்த டிஸ்டர்ப் பண்ணுங்கிறனால மீதி இருக்கக்கூடிய இந்த 2 இடங்களில் 1 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே 1 என்ட்ரி பண்ணிக்கலாம். செகண்ட் சப்கிரேட்டில் ஆல்ரெடி 1 இருக்குது. தேர்ட் சப்கிரேட்லையும் ஆல்ரெடி 1 இருக்குது. இப்போ 6th சப்கிரேட் வந்தீங்க அப்படின்னா இந்த 1 வந்துட்டு இந்த 3 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும் அண்ட் இந்த 1 இந்த 2 இடங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ ஆப்வியஸாக இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் 1 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நேக்கட் சிங்கிளாக கன்சிடர் பண்ணி நம்ம இங்கே 1 என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா இந்த 1 இந்த 3 இடங்களை டிஸ்டர்ப் பண்ணும், இந்த 1 இந்த ஒரு இடத்த டிஸ்டர்ப் பண்ணும், பட் இந்த 3 இடங்கள் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த இடத்துல 1 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே 1 என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் சப்கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 இந்த 2 இடத்த மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 4 இடங்களில் 1 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே 1 என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ 7th சப்கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு 1 மட்டும்தான் வந்துட்டு இந்த 3 இடங்களில் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அப்போ இந்த 3 இடத்த தவிர மீதி இருக்கக்கூடிய 4 இடங்களை நம்ம 1 என்ட்ரி பண்ணிக்கலாம். 8th சப்கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதே 1 தான் வந்துட்டு இந்த 2 இடங்களை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 4 இடங்களில் 1 போட்டுக்கலாம் நம்ம. இப்போ நம்பர் 2க்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்கிரேட்டில் ஆல்ரெடி 2 இருக்குது. ஸோ நமக்கு ப்ராப்ளம் இல்லை. செகண்ட் சப்கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும் அண்ட் இந்த 2 இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும், இந்த 2 இந்த ஒரு இடத்த மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நமக்கு ஆப்வியஸாக ஒரே ஒரு 2 மட்டும் தான் கிடச்சிருக்கும் செகண்ட் சப்கிரேட்டில். ஸோ நம்ம இதை நேக்கட் சிங்கிளாக கன்சிடர் பண்ணி இங்கே 2 என்ட்ரி பண்ணிக்கலாம். தேர்ட் சப்கிரேட்டில் ஆல்ரெடி 2 இருக்குது. ஃபோர்த் சப்கிரேட்டில் இப்போ 2 இல்லை சரிங்களா. பட் இந்த 6th சப்கிரேட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும், இந்த 5th சப்கிரேட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 இந்த 2 இடங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு இந்த 2 இடங்களில் மட்டும்தான் 2 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அங்கே 2 என்ட்ரி பண்ணிக்கலாம். 5th ஆல்ரெடி இருக்குது, 6th ஆல்ரெடி இருக்குது, 7th 2 இல்லை சரிங்களா. ஸோ அப்போ இந்த 2 இந்த 2 இடத்த மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும், இந்த 2 இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நமக்கு மீது இந்த 4 பிளேசஸில் வந்துட்டு 2 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் கடைசியாக அந்த 9th சப்கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இந்த ஒரு இடத்த மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும் அண்ட் இந்த 2 இந்த 2 இடங்களை டிஸ்டர்ப் பண்ணும், இந்த 2 இந்த 2 இடங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நமக்கு இந்த ஒரு இடத்துல மட்டும் 2 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம நேக்கட் சிங்கிளாக கன்சிடர் பண்ணி இங்கே 2 என்ட்ரி பண்ணிக்கலாம். இங்கே 2 என்ட்ரி பண்ணுறதுனால இந்த ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய இந்த 2 டிஸ்டர்ப் ஆகும். ஸோ நம்ம அங்கே இருக்கக்கூடிய 2 எடுத்துக்கலாம். இப்போ நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா 7th சப்கிரேட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 இந்த ஒரு இடத்த டிஸ்டர்ப் பண்ணும் அண்ட் 4th சப்கிரேட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நம்ம இந்த 2 இடங்களில் 3 போட்டுக்கலாம். செகண்ட் சப்கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து டிஸ்டர்பன்ஸ் வரலை, அதனால் வந்துட்டு இருக்க எல்லா இடங்களிலுமே 3 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேர்ட் சப்கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6th இருக்கக்கூடிய இந்த 3 இந்த 2 இடங்களை டிஸ்டர்ப் பண்ணும், அவ்வளோதான், வேறு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ மீதி இருக்கக்கூடிய 5 இடங்களில் 3 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 4th சப்கிரேட்டில் ஆல்ரெடி 3 இருக்குது. 5th சப்கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இல்லை சரிங்களா. ஸோ 4th சப்கிரேட்டில் இருக்கக்கூடிய இந்த 3 இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும் அண்ட் 6th இருக்கக்கூடிய இந்த 3 இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் நம்ம 3 என்ட்ரி பண்ணிக்கலாம். 6th ஆல்ரெடி இருக்குது, 7th ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது, 8th பார்த்தீங்க அப்படின்னா 3 இல்லை. பட் இந்த 3 வந்துட்டு இந்த 2 இடங்களை டிஸ்டர்ப் பண்ணும், வேறு டிஸ்டர்பன்ஸ் எங்கேயும் இல்லைங்கிறனால மற்ற இடங்களில் நம்ம 3 போட்டுக்கலாம். கடைசியாக 9th சப்கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3யோட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்குது அண்ட் இந்த 3யோட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடங்களில் இருக்குது சரிங்களா. ஸோ மீது நமக்கு ஒரே ஒரு இடம் தான் 3க்கான பாசிபிலிட்டி இருக்குது. நேக்கட் சிங்கிளாக கன்சிடர் பண்ணி இங்கே 3 என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட ஹரிசாண்டல் ரோலையும் வெர்டிக்கல் காலம்லையும் 3 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ ஹரிசாண்டல் ரோல் இருக்க 3யும் வெர்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய 3யும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்கிரேட்டில் ஆல்ரெடி இருக்குது, செகண்ட் சப்கிரேட்டில் இல்லை. பட் இதோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஒரு இடத்த டிஸ்டர்ப் பண்ணும் அண்ட் கீழே 8th சப்கிரேட்டில் இருக்கக்கூடிய இந்த 4ஓட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த 2 இடங்களை டிஸ்டர்ப் பண்ணும், அவ்வளோதான், வேறு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம அதை என்ட்ரி பண்ணிடலாம். தேர்ட் சப்கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6th இருக்கக்கூடிய இந்த 4 இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும் அண்ட் ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 இந்த 3 இடங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த இடத்துல 4 என்ட்ரி பண்ணிடலாம். 4th சப்கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 இந்த 2 இடத்தையும் 6th இருக்கக்கூடிய இந்த 4 இந்த ஒரு இடத்தையும் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே 4 என்டர் பண்ணிக்கலாம். 5th சப்கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8th இருக்கக்கூடிய இந்த 4 இந்த 2 இடங்களையும் 6th இருக்கக்கூடிய இந்த 4 இந்த ஒரு இடத்தை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி 4 இடங்கள் நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. அந்த இடத்துல 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம அங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். 7th சப்கிரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்கிரேட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 இந்த 3 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும்
அண்ட் 8th சப்கிரிடில் இருக்கக்கூடிய இந்த 4 இந்த ஒரு இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ அங்கே மென்ஷன் பண்ணிடலாம். கடைசியாக 9th சப்கிரிட் வந்தீங்க அப்படின்னா 8th இருக்கக்கூடிய இந்த 4 இந்த ஒரு இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் 6th இருக்கக்கூடிய இந்த 4 இந்த ஒரு இந்த 2 இடங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ கடைசியாக நமக்கு ஒரே ஒரு இடம் மட்டும் தான் வந்துட்டு 4 வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம அங்கே 4 மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம நேக்கட் சிங்கிளாக கன்சிடர் பண்ணி இங்கே 4 என்ட்ரி பண்ணிடலாம். இங்கே 4 என்ட்ரி பண்ணுறதுனால அதோட ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய இந்த 4 எலிமினேட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் அதோட வெர்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய இந்த 2 4ம் எலிமினேட் ஆயிரும். இந்த 4 போட்டோம் அப்படின்னால இப்போ இங்கே பார்த்தீங்களா 3rd சப்கிரிடில் வந்துட்டு ஒரு 4 வந்துட்டு எம்டியாக இருக்குது. சரிங்களா, ஒரே ஒரு 4 மட்டும் தான் நேக்கட் சிங்கிளாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அதை வந்துட்டு 4ன்னு என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது செகண்ட் சப்கிரிடில் இருக்கக்கூடிய இந்த 4 வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நம்ம அங்கே இருக்கக்கூடிய இந்த 4ஐயுமே வந்துட்டு எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போ நம்பர் 5க்கு போகலாம். 5 பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்கிரிடில் ஆல்ரெடி இருக்குது. பட் இந்த 5 வந்துட்டு செகண்ட் சப்கிரிடில் இருக்கக்கூடிய இந்த 2 இடங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அங்கே நம்ம 5 மென்ஷன் பண்ணிக்கலாம். 3rd சப்கிரிடில் பார்த்திங்க அப்படின்னா இதே 5 இந்த ஒரு இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் 9th சப்கிரிடில் இருக்கக்கூடிய இந்த 5 இந்த ஒரு இடத்த மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 4 இடங்களில் 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே 5 நோட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து 4th சப்கிரிடில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 5 இந்த 3 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அங்கே வந்துட்டு நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம் 5. அடுத்து 5th சப்கிரிடில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துலேருந்தே 5ஓட டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ இருக்கக்கூடிய 7 இடங்கள்லையுமே 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 5 நம்ம நோட்ஸ் எடுத்துக்கலாம். கடைசியாக இப்போ 6th சப்கிரிடில் பார்த்திங்க அப்படின்னா 9th சப்கிரிடில் இருக்கக்கூடிய இந்த 5ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடங்களில் இருக்கும். ஸோ மீதி கடைசியாக நமக்கு இந்த 2 இடங்கள் மட்டும் தான் வந்துட்டு 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே நம்ம 5 என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஹிடன் சிங்கிள் அப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்லியிருப்பேன். சரிங்களா, ஸோ அந்த ஹிடன் சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த கடைசி காலமில் வந்துட்டு இந்த 2 இடங்களில் மட்டும் தான் 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப ஸோ இந்த வெர்டிக்கல் காலமில் வேறு எந்த இடத்துலையுமே 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த ஹிடன் சிங்கிள்ங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த 3rd சப்கிரிடில் இருக்கக்கூடிய இந்த 2 5ஐயும் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போ 7th சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா 9th இருக்கக்கூடிய இந்த 5 இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 5 இந்த 2 இடங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி 3 இடங்கள் தான் 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம அந்த இடத்துல 5 மென்ஷன் பண்ணிக்கலாம். 8th சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா அதே 9th இருக்கக்கூடிய இந்த 5 இந்த 2 இடங்களை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 4 இடங்களில் நம்ம 5 என்ட்ரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 9th சப்கிரிடில் ஆல்ரெடி 5 இருக்குது. இப்போ 6க்கு போனீங்க அப்படின்னா செகண்ட் சப்கிரிடில் இருக்கக்கூடிய இந்த 6 இந்த ஒரு இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் 4th சப்கிரிடில் இருக்கக்கூடிய இந்த 6 இந்த 2 இடங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ நமக்கு இந்த 2 இடம் தான் மீதி பாக்கி இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம 6ங்கிற நம்பரை நோட்ஸ் எடுத்துக்கலாம். 3rd சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா இதே செகண்ட் சப்கிரிடில் இருக்கக்கூடிய இந்த 6 இந்த 2 இடங்களையும் 9th சப்கிரிடில் இருக்கக்கூடிய இந்த 6 இந்த ஒரு இடத்தையும் டிஸ்டர்ப் பண்ணும். மீதி இருக்கக்கூடிய 3 பாக்ஸஸில் 6 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அங்கே நம்ம 6 என்ட்ரி பண்ணிக்கலாம். 4th சப்கிரிடில் ஆல்ரெடி 6 இருக்குது. 5th சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6ஓட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த 2 இடங்கள் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி செகண்ட் சப்கிரிடில் இருக்கக்கூடிய இந்த 6 இந்த 2 இடத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 3 பாக்ஸஸில் 6 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே 6 நோட்ஸ் எடுத்துக்கலாம். 6th சப்கிரிடில் வந்தீங்க அப்படின்னா இந்த 6ஓட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த 2 இடங்களில் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு 6ங்கிற நம்பர் டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி 9th சப்கிரிடில் இருக்கக்கூடிய இந்த 6ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடங்களில் இருக்கும். ஸோ நமக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல தான் வந்துட்டு 6 வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ஹோல் சப்கிரிட்லேயுமே இந்த ஒரு இடத்துல தான் 6 வரும். அப்படிங்கிறனால இந்த இடத்த வந்துட்டு நம்ம நேக்கட் சிங்கிளாக கன்சிடர் பண்ணி இங்கே 6ங்கிற நம்பர் என்ட்ரி பண்ணிக்கலாம். இங்கே 6 என்ட்ரி பண்ணுறது மூலமாக இதோட ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய இந்த 6ம் இதோட வெர்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய இந்த 2 6க்குமே வந்துட்டு எலிமினேட் ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 3rd சப்கிரிடில் நமக்கு 6ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அந்த இடத்துல 6 என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 6 என்ட்ரி பண்ணுற மூலமாக இதோட ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்கிரிடில் இருக்கக்கூடிய இந்த 6மே எலிமினேட் ஆயிரும். ஸோ இது எலிமினேட் ஆகிறனால நமக்கு 6ன்னு இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அங்கே 6 மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ 7th சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்கிரிடில் இருக்கக்கூடிய இந்த 6ஓட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த 3 இடங்களில் இருக்கும். அண்டு 4th சப்கிரிடில் இருக்கக்கூடிய இந்த 6ஓட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த 2 இடங்களில் இருக்கும். 9th சப்கிரிடில் இருக்கக்கூடிய இந்த 6ஓட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஒரு இடத்துல இருக்கும். ஸோ கண்டிப்பாக 6 நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது இங்கே மட்டும் தான் இருக்கும். ஸோ நேக்கட் சிங்கிளாக அதை நம்ம கன்சிடர் பண்ணி இந்த இடத்துல 6 நம்பர் என்ட்ரி பண்ணிக்கலாம். 8th சப்கிரிடில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த 6ஓட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த 2 இடத்துல இருக்கும். இந்த 6ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துல இருக்கும். கடைசியா செகண்ட் சப்கிரிட்ல இருக்கக்கூடிய இந்த 6ஓட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஒரு இடத்துல இருக்கும். ஸோ நமக்கு மீதி எந்த இடத்துலையுமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்க ஒரே இடம் இங்கே தான். ஸோ 6 வரக்கான பாசிபிலிட்டி இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இதை நம்ம நேக்கட் சிங்கிளாக கன்சிடர் பண்ணி இங்கே 6 போட்டோம் அப்படின்னா இதோட வெர்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய இந்த 6 நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ பக்கத்தில் இன்னொரு நேக்கட் சிங்கிளாக 6 ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அங்கே 6 போட்டுடலாம். அவ்வளோங்க, நம்ம 6 முடிச்சிட்டோம். இப்போ 7க்கு போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்கிரிட்ல 7 இல்லை, 7th சப்கிரிட்ல இருக்கக்கூடிய இந்த 7ஓட இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு இந்த 2 இடத்துல இருக்கும். ஸோ மீது நமக்கு 2 இடம் தான் வந்துட்டு 7 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே வந்துட்டு 7 நோட்ஸ் எடுத்துக்கலாம். செகண்ட் சப்கிரிட்ல ஆல்ரெடி 7 இருக்குது. தேர்ட் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா செகண்டில் இருக்கக்கூடிய இந்த 7ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துலையும் 9th இருக்கக்கூடிய இந்த 7ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துல இருக்கனால மீதி இந்த 3 இடங்கள்ல தான் 7 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே 7ங்கிற நம்பரை என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்டு ஃபோர்த் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 7th இருக்கக்கூடிய இந்த 7ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துல இருக்கும். ஸோ மீதி வேறு எந்த இடமுமே டிஸ்டர்ப் ஆகலை. ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 5 இடங்களில் நம்ம 7 போட்டுக்கலாம். 5th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 8th இருக்கக்கூடிய இந்த 7ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துல இருக்கும். செகண்டில் இருக்கக்கூடிய இவனோட டிஸ்டர்பன்ஸ் இந்த இடத்துல இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 3 இடங்களில் 7 போட்டுக்கலாம். 6th பார்த்தீங்க அப்படின்னா 4 இடங்களில் நம்ம 7 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ 7th சப்கிரிட்ல ஆல்ரெடி 7 இருக்குது. அண்ட் 8 and 9லேயுமே ஆல்ரெடி 7 இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ நம்பர் 8க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் சப்கிரிட்ல இந்த 8ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துல இருக்கும். ஸோ மீதி இருக்க 3 இடங்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படிங்கிறனால அங்கே நம்ம 8 என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் சப்கிரிட்ல இந்த 8ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் 8 என்ட்ரி பண்ணிக்கலாம். தேர்ட் சப்கிரிட்ல எந்த ஒரு இடத்துலேருந்துமே 8க்குன்னு டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்கிறனால எல்லா இடங்கள்லையுமே இருக்கக்கூடிய இந்த 5 இடங்கள்லையுமே 8 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை என்ட்ரி பண்ணிக்கிட்டோம். திரும்ப 4th and 5th சப்கிரிட்ஸில் ஆல்ரெடி 8 இருக்குது. 6th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துல இருக்கும். அண்ட் இந்த 8ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துல இருக்கும். ஸோ மீதி இந்த 2 இடங்களில் 8 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம அங்கே 8 என்ட்ரி பண்ணிக்கலாம். 7th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடங்களில் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 3 இடங்களில் 8 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே 8 என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்ட் 8th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடங்களில் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் 8 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கே 8 நோட்ஸ் எடுத்துக்கலாம். கடைசியாக 9th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல இருந்துமே 8க்குன்னு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 2 இடங்களில் நம்ம 8 என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ ஹிடன் சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணி தேர்ட் சப்கிரிட்ல இருக்கக்கூடிய இந்த 8 வந்துட்டு எலிமினேட் ஆயிரும். இப்போ நம்பர் 9க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் சப்கிரிட்ல ஆல்ரெடி 9 இருக்குது. செகண்ட் சப்கிரிட்ல இந்த 9ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடத்துல இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் 9 என்ட்ரி பண்ணிடலாம். தேர்ட் சப்கிரிட்லேயுமே இந்த 9ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 2 இடங்களில் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் நம்ம 9 என்ட்ரி பண்ணிடலாம். ஃபோர்த் சப்கிரிட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த 9ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த 3 இடத்துல இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 3 இடங்களில் 9 என்ட்ரி பண்ணிடலாம். 5th சப்கிரிட்ல 9ஓட டிஸ்டர்பன்ஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ நம்ம எல்லா இடங்களையும் என்ட்ரி பண்ணிடலாம். 6thலையுமே 9ஓட டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்கிறனால எல்லா இடங்களையும் என்ட்ரி பண்ணிடலாம். இப்போ 7th சப்கிரிட் வந்தீங்க அப்படின்னா 9ஓட டிஸ்டர்பன்ஸ் இந்த ஒரு இடத்துல மட்டும் இருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 5 இடங்களில் 9 என்ட்ரி பண்ணிடலாம். 8th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னாலுமே 9ஓட டிஸ்டர்பன்ஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ நம்ம எல்லா இடங்களையும் 9 போட்டுக்கலாம். அண்ட் 9th சப்கிரிட்லையுமே 9ஓட டிஸ்டர்பன்ஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ 9 என்ட்ரி பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ வந்துட்டு நம்ம பென்சில் நோட்ஸ் எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம நேக்கட் சிங்கிள்ஸையும் அட்வான்ஸ்டு ஸ்ட்ரோக் டெக்னிக்ஸ்க்கு ஜம்ப் ஆகி எலிமினேஷன் ரவுண்ட் ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்போ தேர்ட் சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா இதே காலமில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் சப்கிரிட்ல இந்த இடத்துல 5 நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அந்த இடத்துல 5 போட்டோம் அப்படின்னா அதோட ஹரிசாண்டல் ரோவில் 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ நம்ம இந்த 2 5 எலிமினேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதே சப்கிரிட்ல வந்துட்டு நமக்கு 5ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அங்கே 5 என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட வெர்டிக்கல் காலமில் 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ நம்ம இந்த 2 இடங்கள்லேருந்து 5 எடுத்துக்கலாம். 6th சப்கிரிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு 5 நேக்கட் சிங்கிள் ஒன்று கிடச்சிருக்கு. அங்கே 5 என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஹரிசாண்டல் ரோவில் 5 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ இந்த 3 இடங்கள்ல இருந்துட்டு 5ங்கிற நம்பரை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5th சப்கிரிட்ல இருக்கக்கூடிய இந்த 2 இடங்கள் மட்டும் தான் 5 வரும். அப்படிங்கிறனால நம்ம இப்போ ஹிடன் சிங்கிள் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த வெர்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய மற்ற 5 நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். லைக் இந்த 2 5 வந்துட்டு எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ 5 முடிஞ்சு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்கிரிட்ல நமக்கு 8ன்னு ஒரு
நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அங்கே 8 என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 3/3 கிரிட்டில் வந்துட்டு அதாவது ஃபர்ஸ்ட் சப் கிரிட்டில் திரும்ப 8 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ நம்ம அதை எலிமினேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 8ஓட ஹரிசாண்டல் ரோலையும் 8 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை, அதே எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் இதோட வெர்டிகல் காலம்லேயும் 8 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ நம்ம அதை எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ 8க்கு கீழே 1 நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அங்கே 1 என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா மேலேயே வந்துட்டு 7 அப்படின்னு நமக்கு இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு, அதையும் என்ட்ரி பண்ணிடலாம். ஸோ இங்கே 7 போட்டோம் அப்படிங்கிறனால இதோட ஃபர்ஸ்ட் சப்கிரிட்டில் வந்துட்டு 7 எல்லாமே திரும்ப ரிப்பீட் ஆக சான்ஸ் இல்லை. ஸோ நம்ம இங்கே இருக்கக்கூடிய 7 எலிமினேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதோட ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய 7 எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் அதோட வெர்டிகல் காலம்ல இருக்கக்கூடிய 7 எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ மேலே நமக்கு 3ன்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அதை அங்கே என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய 3 எலிமினேட் ஆயிரும். இப்போ செகண்ட் சப்கிரிட்டில் பார்த்திங்க அப்படின்னா 2 இடத்துல வந்துட்டு நேக்கட் சிங்கிளாக 4 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து நோட்ஸ் எடுக்கும்போது இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். ஸோ நம்ம 8லேருந்து பார்க்கலாமா? ஸோ 8க்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்களா, 8க்கான பாசிபிலிட்டி வந்துட்டு இந்த இடத்துல வரக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா? நம்ம அதை மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டோம். ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா 4 நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ 4 வந்துச்சு அப்படின்னா இங்கே தான் வரும். ஸோ நம்ம அங்கே 4 போட்டோம் அப்படிங்கிறப்ப அதோட ஹரிசாண்டல் ரோல 4 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அங்கே எலிமினேட் பண்ணிட்டோம். அண்ட் அதோட வெர்டிகல் காலம்லேயுமே 4 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை, அதை எலிமினேட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா 8 நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அங்கே 8 என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட சப்கிரிட்டில் வந்துட்டு 8 வராது, அதோட ஹரிசாண்டல் ரோலையுமே 8 வராது, அதோட வெர்டிகல் காலம்லேயுமே 8 வராது. ஸோ இப்போ 5th சப்கிரிட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 9 அப்படின்னு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அங்கே 9 என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட சப்கிரிட்டில் 9 வராது, அதோட ஹரிசாண்டல் ரோலையுமே 9 வராது, அதோட வெர்டிகல் காலம்லேயுமே 9 வராது. பக்கத்தில் இந்த 6th சப்கிரிட்டில் பார்த்திங்க அப்படின்னா 8 நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அங்கே 8 என்ட்ரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 3rd சப்கிரிட்லேயுமே 8 நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அங்கேயுமே 8 என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்துட்டு 7th சப்கிரிட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு 8 நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அது இங்கே 8 என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஹரிசாண்டல் ரோல 8 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ இங்கேருந்து 8 என்ட்ரி பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம 8 நமக்கு 2 நேக்கட் சிங்கிள்ஸ் மட்டும் கிடச்சிருக்கு. அங்கே வந்துட்டு 8 என்ட்ரி பண்ணிக்கலாம். லைக் 8 அண்ட் 8. அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மேலேயே வந்துட்டு 9 இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அங்கே 9 என்ட்ரி பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட ஹரிசாண்டல் ரோல 9 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு இந்த 7th சப்கிரிட்டில் வந்துட்டு 1 நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ அங்கே 1 என்ட்ரி பண்ணிட்டோம்னா அதோட சப்கிரிட்டில் 1 வரக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை, அதோட ஹரிசாண்டல் ரோலையும் 1 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை, அதோட வெர்டிகல் காலம்லேயுமே 1 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. சரிங்களா? இப்போ 1 பக்கத்துலேயே நமக்கு 5 இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அங்கே 5 என்ட்ரி பண்ணுறது மூலமாக அண்ட் அதோட சப்கிரிட்டில் வந்துட்டு 5 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை, அதோட ஹரிசாண்டல் ரோலையுமே 5 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. சரிங்களா? இப்போ கீழே வந்துட்டு நமக்கு 3 இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அங்கே 3 என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 3 வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. அப்போ அங்கே 9 தான் கண்டிப்பாக வரும். அங்கே 9 என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 9 வந்துட்டு ஹரிசாண்டல் ரோல் இருக்கக்கூடிய இந்த 2 9ஐயும் வெர்டிகல் காலமில் இருக்கக்கூடிய இந்த ஒரு 9ஐயுமே எலிமினேட் பண்ணிடும். ஸோ அப்போ இந்த செகண்ட் சப்கிரிட்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 9 இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. அதை என்ட்ரி பண்ணிடலாம். 3 இன்னொரு ஒரே ஒரு நேக்கட் சிங்கிள் தான் இருக்கும். ஸோ அங்கே 3 என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 3 கீழே இருக்கக்கூடிய இந்த 3 எலிமினேட் பண்ணிடும். ஸோ நமக்கு இன்னொரு நேக்கட் சிங்கிள் 3 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே 3 போட்டோம் அப்படின்னா கடைசியாக 3rd சப்கிரிட்டில் இங்கே ஒரே ஒரு 3 மட்டும் இருக்கும். அங்கே 3 என்ட்ரி பண்ணிடலாம். பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் இப்போ எல்லாம் வந்து நேக்கட் சிங்கிள்ஸ் தான் நமக்கு நிறைய அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே 7 வரும். 7 கீழே 9 இருக்குது. 9 ஃபில் பண்ணிக்கலாம். அண்டு இங்கே 7th சப்கிரிட்டில் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இங்கே 2 போட்டனால இது எலிமினேட் ஆயிரும். ஸோ நமக்கு இங்கே 2 நேக்கட் சிங்கிள் இருக்கும். இங்கே 2 போட்டுக்கலாம். அண்டு 5th சப்கிரிட்டில் பார்த்திங்க அப்படின்னா 1 நமக்கு ஒரு நேக்கட் சிங்கிள் இருக்குது. இங்கே 1 போடுறதுனால இது எலிமினேட் ஆயிரும். அண்டு 1st சப்கிரிட்டில் ஆல்ரெடி இங்கே 1 இருக்குங்கிறனால இந்த 1 எலிமினேட் ஆயிரும். ஸோ நமக்கு இங்கே ஒரே ஒரு 1 தான் இருக்கும். இங்கே 1 போட்டோம் அப்படின்னா இது எலிமினேட் ஆயிரும். அண்ட் இங்கே 1 நேக்கட் சிங்கிள் இருக்குது. அங்கே என்ட்ரி பண்ணிடலாம். பக்கத்தில் 7 இருக்குது. இங்கே 7 என்ட்ரு பண்ணுறதுனால இது எலிமினேட் ஆயிரும். அண்ட் இதுவும் எலிமினேட் ஆயிரும். இங்கே 4 நேக்கட் சிங்கிள் இருக்குது. அங்கே 4 என்ட்ரி பண்ணிட்டோம். ஸோ இங்கே 4 போடுறதுனால இது எலிமினேட் ஆயிரும். அண்டு 7th சப்கிரிட்டில் இங்கே 4 இன்னொரு நேக்கட் சிங்கிள் இருக்குது. இங்கே 4 போட்டுடலாம். கீழே 9 அண்ட் இந்த இடத்துல 5. இங்கே 5 போடுறதுனால இது எலிமினேட் ஆயிரும். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு 5 மட்டும் வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே 5 போட்டோம் அப்படின்னா இது எலிமினேட் ஆயிரும். அண்ட் இங்கே 5 வந்துடும். அண்ட் கீழே 7, இங்கே 7 வந்தனால இது எலிமினேட் ஆயிரும். அண்ட் இங்கே 7, கீழே 9 அண்ட் இங்கே 9 அண்ட் கீழே வந்துட்டு 4. தட்ஸ் இட் கைஸ். இன்றைக்கான சுடோக்கு பசில் சால்வ் பண்ணிட்டோம். இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.